பாதிப்பு வரும் முன் பிப்ரவரி 2020 முந்தைய ஆட்சியில் அறிவிக்கப்பட்டு பல காரணங்களுக்காக இந்த எல்காட் கட்டடம் சுமார் 4 ஆண்டுகளுக்கு மேல் தாமதமாகி இன்றைக்கு சுமார் 3 லட்சம் சதுரடி மொத்த அளவிலும் சுமார் 2 லட்சம் சதுரடி அலுவலகம் செலுத்தும் அளவிற்கு 6 அடுக்குமாடியில் பொது சேவைகள் உட்பட்டு இந்த கட்டடம் பல தடைகளை தாண்டி பல திட்டமிடுதலில் இருந்த குறைகளை தாண்டி கிட்டத்தட்ட முடிகிற அளவுக்கு இன்றைக்கு வந்துவிட்டது. மாண்புமிகு முதலமைச்சரால் விரைவில் என் கணிப்பில் ஒரு 2 வாரங்கள் பீரியட்குள்ள இங்கே திறந்து வைக்கப்படும் என்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கு கோவையில் இத்தகைய அலுவலகங்களுக்கு மிக அதிகமான தேவை இருக்கிறது. ஏற்கனவே இங்கே இருக்கிற சுமார் 2 லட்சம் சதுரடிக்கு எங்கள் கணிப்பில் ஒரு 6லேருந்து 7 லட்சம் சதுரடி வரைக்கும் கோரிக்கை வந்திருக்கு வாடகைக்கு. அதை முறையாக எந்த ஒரு தனி நிறுவனத்துக்கும் கூடுதல் பங்கில்லாமல், அதே போல் சிறு குறு குறிப்பாக ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு 5 சீட்டு 10 சீட்டு 50 சீட்டின் தேவைக்கு ஏற்பட உடனடியாக வழங்கும் வகையில் கோவர்க்கிங் ஸ்பேஸ் என்ற முறையிலும் பல விதிமுறைகள் உருவாக்கி அதன் அடிப்படையில் மாண்பு முதலமைச்சர் இதை திறந்து வைத்தவுடன் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ இதில் இந்த குத்தகை விடப்பட்டு அலுவலகங்கள் திறக்கப்படும் என்று நம்புகிறோம். நான் கூறியது போல் இன்றைக்கு கோவையில் இருக்கிற மிகப்பெரிய குறைவு இத்தகைய சரியான ஆஃபீஸ் பில்டிங்ஸ். எனவே இது பல காரணங்களுக்காக தாமதமானாலும் பல சிறப்பு முயற்சிகள் எடுத்து அரசாங்கத்தினால் பல தடைகளை தாண்டி இன்றைக்கு எல்லா தேவையான விதிமுறைகள் சான்றிதழ்கள் எல்லாம் பெற்று இதை திறக்கும் வழியில் இருப்பது மிக்க மகிழ்ச்சி அடைகிறது. நானே இங்கே சென்ற ஆண்டு வந்து கூட ஆய்வு செய்தேன். அன்றைக்கு இன்னும் சில தடைகள் பாக்கி இருந்தன. அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு திறப்புக்கு தயாராகி உள்ள சூழ்நிலையில் வர்றது மகிழ்ச்சி அடைகிறேன். எவ்வளவு நிறுவனங்கள் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது? வேலை வாய்ப்பு எவ்வளவு பேருக்கு கிடைக்கிறது? சாதாரணமாக ஐடி துறையில் சொல்லுவோம், ஒரு 100 சதுரடிக்கு ஒரு டெஸ்க் வைக்க முடியும்னு. அந்த அடிப்படையில் 2 லட்சம் சதுரடினா சுமார் 20,000 பேர் வரைக்கும் வேலை செய்கிறதுக்கு, 2,000 பேர் வரைக்கும் வேலை செய்கிறதுக்கு இல்லை மேலே 3,200. ஏன்னா பொது இதெல்லாம் நாங்களே ஏற்பாடு பண்ணிட்டோம். அதனால் கரெக்டாக கணக்கு போட்டு பார்த்தா இன்னும் கூடுதல் கணக்கு வருது. ஆனாலும் 3,250ன்னு சொல்கிறார் எம்டி. நான் சரின்னு தோணுது. ஏன்னா நான் சொல்கிறது 100 சதுரடி காமன் ஏரியா சேர்த்து. ஆனால் நான் ஏற்கனவே காமன் ஏரியா கழிச்சிட்டதுனால இந்த 60 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே ஒன்று வைக்கலான்னு நினைக்கிறோம். நிறுவனம் எத்தனைன்றது ரொம்ப சிந்திக்க வேண்டியது. ஒரு சில நிறுவனங்கள் முழு கட்டடத்தை எங்களுக்கே கொடுத்துருங்கன்னு கேட்குறாங்க. ஆனால் அது நியாயமாக இருக்காது என்ற கொள்கையிலும் நான் கூறியது போல் பல சிறு குறு புதுசாக உருவாக்கும் தொழில் அதிபர்கள் முனைவோர்கள் அவங்களுக்கும் வாய்ப்பு வழங்க வேண்டும் என்றதற்காக ஏற்கனவே நான் கூடுதல் தலைமை செயலர் இந்த துறையுடைய கூடுதல் தலைமை செயலருடனும் எல்காட் எம்டியுடனும் ஒரு விதிமுறையை உருவாக்குவதற்கு அறிவுரை கூறியிருக்கிறேன். அந்த அடிப்படையில் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 இல்லை 5 நிறுவனமாவது இங்கே வரணும். அது இல்லாமல் ஒரு 20,000 இல்லை 15,000 சதுரடியாவது இந்த கோவர்க்கிங் ஸ்பேஸ் ஷார்ட் டேர்ம் லீஸுக்கும் ஸ்டார்ட் அப் யூஸுக்கும் உருவாக்குற வழியில் வழங்கப்படும் என்று கொள்கை அடிப்படையில் நான் கருதுகிறேன். அதே போல் எலக்ட்ரானிக் சிட்டி பெங்களூர் மாதிரி கோவையில் ஐடி செக்டர் இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு என்ன மாதிரி நடவடிக்கை?
ஏற்கனவே அறிவிச்சிருந்தோம். நான் நிதியமைச்சராக இருக்கும்போதே அறிவிச்சிருந்தோம். இங்கே ஹைடெக் சிட்டி ஒன்று உருவாக்கணும்னு 300 சொச்சம் ஏக்கரில். அந்த பணியும் நடந்து கொண்டிருக்கு என்று நான் கருதுகிறேன். உண்மையில் பல முயற்சிகள் ஆங்காங்கே எடுக்கப்பட்டு வெவ்வேறு நிலுவையில் இருந்தாலும் ஒரு கோஆர்டினேட்டட் அப்ரோச் என்று எடுக்கிறது மிக அவசியம் என்று கருதுகிறேன். மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த பிப்ரவரி மாதம் எங்களுடைய யூமேஜின் என்ற கான்ஃபரன்ஸில் கூறியிருந்தார், நான் இந்த அமைச்சரை இந்த துறைக்கு அனுப்பினது எப்படி நிதித்துறையில் பெரிய சீர்திருத்தங்கள் செய்தாரோ அதே போல் இங்கே சீர்திருத்தம் செய்வதற்காக இங்கே அனுப்பியிருக்கேன் மாண்பு முதலமைச்சர் கூறினார். அந்த அடிப்படையில் நான் சொல்லுவேன், நம்மளுடைய அப்ரோச்சே இந்த ஐடியை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் திருத்தம் தேவைப்படுகிறது. அது படிப்படியாக மாண்பு முதலமைச்சரிடம் எடுத்து சென்று அவருடைய ஆலோசனை பெற்று அறிவித்த திட்டமெல்லாம் வேகமாகவும் அரசாங்கத்திலேயே பல்வேறு முயற்சிகள் ஒன்றுக்கு ஒன்று முரண்பாக இருக்கக்கூடாது, அதே சமயம் இணைந்து செயல்படணும் என்றதற்கும் சில மாற்றங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில் நீங்கள் கேட்குற மாதிரி கோவையில் மட்டும் இல்லை, 2-3 இடத்துல அறிவிச்சிருக்கோம். ஒசூரில், கோவையில், சென்னை, வடக்கு சென்னையில் இந்த மாதிரி ஒரு இன்டகிரேட்டட் சிட்டிஸ், ஹைடெக் சிட்டிஸ் என்ற முயற்சியை எடுத்து அதில் எல்லா வசதிகளும், அதாவது தங்கும் வசதி, ஆஃபீஸ், பொதுவழி, ஹாஸ்பிட்டல், ஸ்கூல், ஷாப்பிங் மால் எல்லாம் இருக்கிற மாதிரி பண்ணால் தான் ஒரு அளவுக்கு கம்பீட் பண்ண முடியும் பெங்களூரோட, ஹைதராபாடோடன்றது தெளிவாக தெரிஞ்சு தான் 2 ஆண்டுகளுக்கு முன்பே நிதிநிலை அறிக்கையிலேயே அது மாதிரி உருவாக்கப்படும் என்று கூறியிருக்கிறோம். அதற்கு லேண்ட் அக்விசிஷன் என்ற படிப்படியாக முயற்சிகள் எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். அதை இன்னும் வேகப்படுத்தலாம். ஏற்கனவே நீங்கள் நிதியமைச்சராக இருந்திருக்கீங்க, ஜிஎஸ்டியில் சம் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஏற்கனவே இருக்குது, எப்படி பார்க்குறீங்க சார்? அந்த மேலே கூட பன்னு இந்த மாதிரி இருக்கும்போது ஜிஎஸ்டி குழப்பம் ஏற்படுச்சு. நேற்று அந்த பன்னு இந்த மாதிரி க்ரீம் அவங்க துறையோடு பேசுறது பொருந்தும்னு நினைக்கிறேன். நான் இன்னைக்கு இந்த துறையில் இருக்கேன், அதனால் நான் ரொம்ப அதில் இறங்க விரும்பவில்லை. ஆனால் நான் பொதுவாக ஜிஎஸ்டி பற்றி கூற வேண்டியது நான் பல முறை கூறியிருக்கிறேன். நான் முதல் முறை உறுப்பினராக முதலமைச்சர் என்னை அனுப்பினவுடன் ஒரு அறிக்கை போலேயே ஒரு கடிதத்தை கவுன்சிலுக்கும் ஒன்றிய நிதியமைச்சருக்கும் எழுதி தந்தேன். அதுவும் அவங்க பெருந்தன்மையோடு எல்லா மாநிலங்களுக்கும் அனுப்பி வைத்தார்கள். அதில் பல குறைகளை, திட்டம் இடுதலில் பல விளைவுகளை நான் சுட்டிக்காட்டியிருக்கிறேன். அதனால் நான் கூறுவேன், இது ஒரு சின்ன உதாரணம் தான். ஒரே பொருளில் சிலது 5%, சிலது 12%, சிலது 18% தான். இல்லை அது தனித்தனியாக விற்றா வேறு ரேட்டு, ஒன்றா சேர்ந்த வேறு ரேட்டு, இதெல்லாம் ஒரு 1000ல் ஒரு உதாரணம். இந்த அடிப்படை திட்டமிடுதலில் பல பிழைவுகள் இருக்குன்னு கூறுகிறேன். அது பொது வழியில் இருக்குது, அது பாருங்கள். திருத்தறத்துக்கு எனக்கு அரசாங்கத்தோடைய மனப்பான்மை சரியாக இருக்கணும் என்று தான் நான் கூறுவேன். எப்போ ஒன்றிய அரசாங்கம் இதை முழுமையாக ஏற்றுக்கொண்டு நல்ல மனதோடு அனைவருக்கும் வாய்ப்பளித்து இது சீர்திருத்தணும்னு நினைக்கிறாங்களோ, இதை மிகவும் வேகமாக திருத்தலாம் என்று நான் நம்புகிறேன். தேங்க்யூ சார்.